ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவே உழுக்குன்னு ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 வயசில் ஒரு பாப்பாவை 2 பேராக சேர்ந்து பிளான் பண்ணி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியில் என்னங்க நடக்குது, 10 வயசு பாப்பாக்கு என்னங்க தெரியும், அது என்னங்க பாவம் பண்ணுச்சு, நம்ம நாட்டில் பிறந்ததா அதோட தப்பா, எனக்கு புரியல. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், மாற்றம் வரணும், இது வரணும், அது வரணும்ன்ட்டு. பட் ஆனால் நான் கருத்து தெரிஞ்சு நான் வளர்ந்து 3 ஆட்சி இது வரைக்கும் மாறி இருக்கு. ஆனால் திரும்ப 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 இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வர மாட்டேங்குது. பேரண்ட்ஸ்க்குலாம் பயமாக இருக்குது. நம்மளோட குழந்தைங்க வெளியில் போனால், ஸ்கூலுக்கு போனாலும் இல்லை காலேஜுக்கு போனாலும் இல்லை வேலைக்கு போனாலும் திரும்ப வருவாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி அவங்களோட பெற்றவங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த சொசைட்டி மேலே உள்ள ட்ரஸ்டே ரொம்ப கம்மியாகுது. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு தெரியல. இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க இருந்த கோயம்புத்தூர்ல, இப்போ அவங்க இருக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பாப்பாக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. நார்மலா எல்லா குழந்தைங்க மாரியே பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்ட விளையாடி, பேசி அந்த மாரி இருக்கும்போது தான், கார்த்தின்னு ஒருத்தன் அந்த பாப்பாக்கு ஆசை வார்த்தை காட்டி, சாக்லேட் வாங்கி குடுத்து அந்த பாப்பாவ பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். பைக்ல கூட்டிட்டு போயிட்டு, அவன் மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனோட மோகன்ராஜ் அப்படின்ற உதவியோட தான் அவன் இந்த விஷயத்த செஞ்சிருக்கான். அந்த பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு சாகடிச்சு கிணத்துல போட்டிருக்காங்க. கிணத்துல போட்டுட்டு அவன் அந்த விஷயத்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இதுல என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா, அந்த ரோட்ல வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவன் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு பண்ணிட்டு அவன் திரும்ப வர வரைக்கும் அங்கே யாருமே எதுவுமே பார்க்கல. அந்த பாப்பாக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில இருந்து பாப்பா கடைக்கு போன பாப்பா ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவனுமே வந்து கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தேடுற மாதிரி தேடி இருக்கான். பட் ஆனால் உண்மை குற்றவாளி அவன் தான்ன்றது அப்போ அவங்க பெற்றவங்களுக்கே தெரியல. 8 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 10 மணிக்கு அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி அந்த பாப்பாவை வந்து அந்த நைட்டே 10 மணிக்கு அங்கே போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த பாப்பா இது பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கவனிக்கல, நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக இன்னும் தெரியல. அந்த பாப்பாவை வந்து கொலை பண்ணவனை வித்தின் 24 ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தான் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் தீர்ப்பு இன்னுமே கொடுக்கல. அவனுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனை கட்சி எத்தனை ஆட்சி மாறினாலும் இந்த விஷயம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் குறையவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன வழி, என்ன தண்டனை கொடுத்தா இது வந்து குறையும்? ஒரு விஷயம் நடந்துட்ட பிறகுதான் அதுக்கான தண்டனை என்னன்றதே நம்ம பேசுறோமே தவிர, அந்த விஷயம் நடக்காததுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. உண்மையாவே இந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது, அது ஒரு காதலை கேட்கும்போது நமக்கே இந்த மனநிலைமைனா, அதை அனுபவிக்கிற அந்த குடும்பத்தோட வலியை பத்தி நினைக்கும்போது ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பாப்பா என்னங்க பாவம் பண்ணுச்சு? நம்ம நாட்டுல பொறந்தத தவிர வேற என்ன பாவம் பண்ணுச்சு? உண்மையாவே தெரியல. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் பொறக்க போகுதுன்றத தெரியல. கண்டிப்பா அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை குடுக்கணும் அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த பாப்பாவோட குடும்பத்துக்கு மனதைரியத்தையும், ஆறுதலையும் குடுக்கணும் அப்படின்றத நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.